வணக்கம் நண்பர்களே. இன்று நுரையீரலை பாதுகாப்பதற்கான யோகா பயிற்சியை பற்றி தான் பார்ப்போம். முதலாவதாக, இந்த நுரையீரல் மிக மிக முக்கியமான உறுப்பு, நம் உடம்பில் உள்ள முக்கியமான உறுப்பு. அவற்றின் மூலம்தான் நமக்கு சுவாசிப்பதற்கும் நல்ல காற்றை எடுத்து கெட்ட காற்றுகளை சுத்தப்படுத்தி அனுப்பக்கூடிய ஆற்றல் படைத்த அந்த நுரையீரலானது அதனுடைய செயல்பாடுகள் மிகவும் முக்கியம். அந்த நுரையீரலானது ஆரோக்கியமாக இருக்கின்ற போதுதான் நம் உடலுக்கு போகக்கூடிய இரத்த ஓட்டங்களும் அனைத்தும் நன்முறையில் செயல்பட பயனுள்ளதாக இருக்கும். நுரையீரலும் இருதயமும் மிக மிக முக்கியமான உறுப்புகள் நம் உடம்பில். அந்த இரண்டு உறுப்புகளும் சரியானபடி இயங்குவதற்கும் சரியானபடி செயல்படுவதற்கும் நுரையீரலுடைய கெப்பாசிட்டி அதிகரிப்பதற்கும் அவற்றினுடைய செயல்பாடுகள் ஒரே சீராக செயல்படுவதற்கும் இந்த யோகா பயிற்சி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றோம். பல ஆராய்ச்சிகள் யோகா மூலம் செய்வதில், இந்த பயிற்சிகள் அனைத்தும் செஞ்சதில் நமக்கு நுரையீரலுடைய கெப்பாசிட்டி அதிகரிப்பதற்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பதற்காகவும் பல ஆராய்ச்சிகள் சொல்லப்படுகின்றன. அவற்றின் வழியாக தான் இன்று நுரையீரலை ஆரோக்கியமாக வைப்பதற்கு, இருதயத்தையும் ஆரோக்கியமாக வைப்பதற்கு சில பயிற்சிகளை இப்போது பார்ப்போம். முதலாவதான பயிற்சி, நீங்கள் பயிற்சி செய்வதற்கு முன் உங்களுடைய அப்பர் பார்ட் ஆஃப் தி பாடியை ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கணும். அதுக்காக ஃபஸ்ட்டு பயிற்சி பார்த்தாக்கா ஷோல்டர் ரேசிங் எக்ஸசைஸு. ஜஸ்ட் பாருங்கள், டீப்பாக மூச்சு உள்ளிழுத்து வெளியே விட்டுரும் போது மூமெண்ட்டு கொடுக்கணும். ஜஸ்ட் ஃபஸ்ட் கிளாக் வைஸ் மூமெண்ட்டு. 2 3 4 5. அதே ஆப்போசிட் சைடு ஆன்டி கிளாக் வைஸ். 1 2 3 4 5. இதான் ஃபஸ்ட்டு பயிற்சி. இரண்டாவது பயிற்சி, இரண்டு கைகளையும் நெஞ்சு பக்கத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். நெஞ்சு பக்கத்தில் வச்சு இப்போ டீப்பாக மூச்சு உள்ளில் எடுத்துட்டு இரண்டு கையையும் சைடில் கொண்டு போகிறோம். 2 மூச்சை உள்ளே இழுத்துட்டே சைடில் கொண்டு போகிறோம். மூச்சை வெளிவிட்டு ரிட்டர்ன் கொண்டு வரோம். 3 4 5 ரிட்டர்ன். இது போல 10 முறை செய்ய வேண்டும். மூன்றாவது பயிற்சி, இரண்டு கைகளையும் முன்னாடி 30 டிகிரியில் நீட்டிட்டு இப்போ மூச்சை உள்ளில் எடுத்துட்டு 60 டிகிரியில் மேலே கொண்டு போகிறோம். நல்லா ஸ்ட்ரைட்டாக சிட்டிங்கில் உட்காந்துட்டு ஜஸ்ட் பாருங்கள். 2 3 4 5
ரிலாக்ஸ். நான்காவது பயிற்சி அதே 90 டிகிரியில் மூச்சு உள்ள எடுத்துட்டு பொறுமையாக 90 டிகிரிக்கு கையை மேலே கொண்டு போகிறோம். டூ, 3, 4, 5, 6 ரிலாக்ஸ். அடுத்த பயிற்சி இப்போ ரெண்டு கையும் லாக் பண்ணிட்டு ரெண்டு கையினுடைய ஃபிங்கர்ஸ் லாக் பண்ணிட்டு ஸ்ட்ரெச் பண்ணி மூச்சை உள்ளெடுத்துட்டே பொறுமையாக மேலே கொண்டு போகிறோம். டூ, 3, 4, 5, இது போல் 10 முறை செய்ய வேண்டும். அடுத்தது மூச்சு பயிற்சி. மூச்சு பயிற்சியில் ஃபஸ்ட்டு வந்து பஸ்ட்ரிக பிராணாயாமா. இந்த டெக்னிக்கு நியூ ஒன்று, ஜஸ்ட் பாருங்கள். இப்போ நான் மூச்சு உள்ளே இழுத்துட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லாக கையை மேலே கொண்டு போகிறேன். மறுபடியும் மூச்சு வெளியே விடும்போது ஃபோர்ஸ்ஃபுல்லாக கையை கீழே கொண்டு வரேன். இஸ் கால் தி பஸ்ட்ரிக பிராணாயாமா. சம் அதர் டெக்னிக்ஸு. பஸ்ட்ரிக பிராணாயாமா ஒரு பிரிவு தான் இருந்தது. ஸோ நான் இப்போ செய்ய போகிறேன் 10 டைம்ஸு. ஜஸ்ட் பாருங்கள், ஜஸ்ட் வாட்ச். அட் த சேம் டைம் நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ டீப் ப்ரீத்திங், ப்ரீத் அவுட், 2, breathe out, 3, breathe out, 4, breathe out, 5, breathe out, 6, 7, 8, 9. ஸோ இது போல் பிகினிங்கில் 10 டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இது போல் 10 டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி ஒன்ஸ் நீங்கள் நல்லா உங்களுக்கு வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி நல்லா செய்யக்கூடிய லெவலுக்கு இம்ப்ரூவ் ஆன பிறகு, ஸோ ஃபஸ்ட் வீக்கு 10 டைம்ஸு, செகண்ட் வீக் வந்து 20 டைம்ஸ் ஆக்குங்க, தேர்ட் வீக் வந்து 30 டைம்ஸ் ஆக்குங்க, ஃபோர்த் வீக் வந்து ஒரு நிமிஷத்துக்கு வந்து 120 டைம்ஸ் நீங்கள் வந்து இந்த பஸ்ட்ரிக பிராணாயாமம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இது மூலம் பண்ணுறதுனாலையும் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் ஃபோர்ஸுகளை வெளியெடுப்பதற்கு பயனுள்ளதாக இருக்கும். தேவையில்லாத கழிவுகளை வெளியெடுப்பதற்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நுரையீரலை சுத்தப்படுத்துவதற்கு பயனுள்ளதாக இருக்கும். அண்டு O2 அண்டு CO2 டிரான்சாக்ஷன் சரியானபடி செயல்படுவதற்கு இந்த பஸ்ட்ரிக பிராணாயாமா பயனுள்ளதாக இருக்கும். அடுத்தது கபாலபதி. ஸோ கபாலபதியினுடைய பயிற்சியும் பத்மாசனாவில் உட்காந்துட்டு அல்லது சேரில் உட்காந்து இந்த பயிற்சி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த டெக்னிக்ஸ் வந்து ஸோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக மூச்சு வெளியே விடணும். ஆக்டிவ் மூமெண்ட் வந்து ஃபோர்ஸ்ஃபுல், பேசிவ் மூமெண்ட் வந்து உங்களை அறியாமல் பேசிவ் மூமெண்ட்டை இனிலேஷன் வந்து பண்ணலாம். ஜஸ்ட் எப்படி நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ 10 டைம்ஸு சிட் இன் சின் முத்ரா. சின் முத்ராவில் 2 கையும் முட்டி மேலே வச்சுட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லாக மூச்சை மட்டும் வெளியே தள்ளணும். ஜஸ்ட்டு பாருங்கள், வாட்ச் பண்ணுங்கள்.
ஸோ இது போல் பிகினிங்காக இருந்தாக்கா 20 டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நல்லா ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்து செய்ய முடியுதுன்ற போது இது 120 டைம்ஸு ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ பிகினர்ஸ் இருந்தாக்கா நீங்கள் என்னை பார்த்து நீங்கள் அதிக டைம் செய்ய வேண்டாம். ஒரு 10 to 20 டைம்ஸ் அதே நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸோ பிகாஸ் இந்த சர்விக்கல் ஸ்பான்லைசிஸ் கழுத்து வலி உள்ளவங்களுக்கு வந்து கழுத்து எலும்பு தேய்மானம் உள்ளவங்களுக்கு வந்து சம்டைம்ஸில் இது வந்து கிடினஸை உண்டாக்கும். அதனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதும் ரொம்பவே ஸ்லோவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் வந்து இட்ஸ் O2 CO2 உடைய டிரான்சாக்ஷன் நடக்கிற போது சர்டன் செகண்ட் 1 or 2 செகண்டில் வந்து பிளட் சர்க்குலேஷன் சம்டைம்ஸ் சர்விக்கல் ஸ்பான்லைசிஸ் உள்ளவங்களுக்கு பிரெயின் போகிறது வந்து ஸ்லோ ஆகிற போது தலை சுத்தல் ஏற்படுத்தும். அதனால் சர்விக்கல் ரெட்டிகுலோபதி உள்ளவங்களும் சர்விக்கல் ஸ்பான்லைசிஸ் கிரேட் 2 or 3 இருந்தாக்கா இந்த பயிற்சி வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாதங்க. நார்மல் ஹெல்த்தியாக இருக்கிறவங்க எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸும் இல்லைன்ற போது இந்த கபாலபதி ப்ராக்டிஸும் பஸ்டிக ப்ராக்டிஸும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ மூன்றாவது பயிற்சி ஸோ நாடி சோதனை பிராணாயாமம். இது பேலன்ஸ் பண்ணக்கூடியது. ஆல்ரெடி நான் லாஸ்ட் வீடியோவில் கூட இதை பற்றி சொல்லியிருப்பேன். ஸோ இடா பிங்களா சூஷ்மனா மூணுத்தையும் பேலன்ஸ் பண்ணக்கூடியது. அண்ட் இன் யாங் என்று சொல்லக்கூடிய அந்த இன் என்பது ரைட் சைடும் யாங் என்றது லெஃப்ட் சைடையும் நம்மளுடைய பாடியை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இது சப்போர்ட் பண்ணும். தென் இடா பிங்களா சூஷ்மனா என்று சொல்லக்கூடிய இந்த 3 நாடிகளையும் சுத்திகரிக்கக்கூடிய ஒரு முக்கியமான பயிற்சி. தென் ஈட்டை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். தென் நம் நுரையீரலினுடைய செயல்பாடுகளை ஒரே சீராக செயல்படுத்துறதுக்கு இந்த நாடி சோதனை பிராணாயாமம் பயனுள்ளதாக இருக்கும். ப்ராக்டிஸ் அதாவது செய்யக்கூடிய டெக்னிக்ஸ் எப்படின்னாக்கா ஸோ ஜஸ்ட் பாருங்கள் ஹேண்ட்ஸை ஸோ இன்டெக்ஸ் ஃபிங்கர் அண்ட் மிடில் ஃபிங்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு மூக்கினுடைய சென்டர் பகுதியில் வச்சுக்கோங்க. சென்டர் பகுதியில் வச்சுட்டு இப்போது ஸோ ரைட் சைடு மூக்கை வந்து ரைட் தம்மை வச்சு கட்டை விரலை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு இடதுபுற மூக்கால் மூச்சு உள்ளிழுக்கணும். டீப்பாக மூச்சு உள்ளிழுத்து எண்ட் ஆஃப் தி இன்ஹலேஷன் ஸோ போத் நோஸை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு தென் ரைட் சைடு மூக்கால் மூச்சை வெளியே விடணும். மறுபடியும் ரைட் சைடு மூக்காலே மூச்சு உள்ளிழுக்கணும். தென் லெஃப்ட் சைடு மூக்கால் மூச்சை வெளியே விடணும். இதான் ஒரு சைக்கிள். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற போது ஸ்பைனல் கார்டு வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். சின் முத்திராவில் உட்காந்துக்கணும். கண்ணை மூடிட்டு உங்களுடைய முழு சிந்தனைகளையும் சுவாசத்தில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ நான் இப்போ செய்ய போகிறேன். எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு பாருங்கள். மறுபடியும் நான் ரைட் ஹேண்டை கொண்டு வரேன். ஸோ ஆள்காட்டி விரல் பெரு விரல் ரெண்டத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ தம்ஸ் அதாவது கட்டை விரலை ரைட் சைடு நோஸில் க்ளோஸ் பண்ணி லெஃப்ட் சைடு மூக்கால் டீப்பாக நான் மூச்சு உள்ளிழுக்க போகிறேன். எண்ட் ஆஃப் தி இன்ஹலேஷன் போத் நோஸை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். தென் எக்ஸேல் த்ரூ தி ரைட் சைடு மூக்கால் மூச்சை வெளியே விடுறேன். எண்ட் ஆஃப் தி எக்ஸலேஷன் மூச்சு வெளியே விட்ட பிறகு க்ளோஸ் பண்ணி மறுபடியும் ரைட் சைடு மூக்காலே மூச்சு உள்ளிழுக்கிறேன். த எண்ட் ஆஃப் தி இன்ஹலேஷன் நோஸை க்ளோஸ் பண்ணி லெஃப்ட் சைடு மூக்கால் மூச்சை வெளியே விடுறேன். இது போல் 10 டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஜஸ்ட் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஸோ இதே போல் நீங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த லங் என்னுடைய கெப்பாசிட்டியை அதிகப்படுத்துறதுக்காகவும் இந்த 5 to 10 மினிட்ஸில் நம்மளுடைய லங்கினுடைய செயல்பாடுகளை அதிகப்படுத்துறதுக்கும் இந்த ஆசனாஸ் அண்ட் பிராணாயாமம் வந்து மிகவும் சப்போர்ட்டிங்காக இருக்கும். நிச்சயம் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது கழுத்து வலி, செரிக்கல் ஸ்பான்லிசிஸ் இருந்தாவோ, செரிக்கல் ரெட்டிகுலோபதி இருந்தாவோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டாம். இந்த பஸ்டிக பிராணாயமா, இந்த கபாலபதி பிராணாயமா ரெண்டுமே. மற்றபடி நீங்கள் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸுமே இல்லைன்ற போது இந்த பயிற்சிகளை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.